உலகத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் கத்துக்கிறது தான் குரான் மதரசா. சரியா? குரான் ஓதுறது மட்டும் கிடையாது. சரியா? அதுக்கு பேர் தான் மதரசா. ஸோ அதனால நடுவில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் வரும். அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா ஹெல்த். ஸோ ஹெல்த்துக்கு என்ன வேணும்? ஹெல்த்னா என்ன? உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம்னா என்னது? நீங்க சொல்லுங்க. உடல் ஆரோக்கியம்னா என்னது? நீங்களாம் இப்ப ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆரோக்கியமா இருக்க போய் தானே வர முடியும் இல்லையா? ஸோ ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா முதல்ல என்னது இருக்கணும்? அதான் ஹெல்த். அது நல்லா இருக்குன்னா என்ன வேணும் நமக்கு? நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாப்பாடு வேணும். ஸோ நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னன்னு சொல்ல போறீங்க. நீங்க சொல்லுங்க, என்ன பிடிக்கும் உங்களுக்கு? பிடிச்ச ஒண்ணுதான் சொல்லுவாங்க. கிரேப்ஸ். நீங்க எது வேணாலும் சொல்லலாம். அந்த யாரோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யார் சொன்னீங்க? அவங்க சொன்னாங்கிறதுக்காக உங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கும் அது சொல்றாங்க. சொல்லுங்க. மில்க். நெல்லிக்காய். நெல்லிக்காய். ஓகே. அடுத்தது நீங்க. என்னமா? மீன் ஃப்ரையா? கிரீன் கிரேப்ஸ். நீங்க கிரேப்ஸ். எல்லாரும் அவங்க சொன்னதுனால அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. டேட்ஸ். நீங்க ஆரஞ்சு. நீங்க ஆப்பிள். சொல்லுங்க. பச்சை மிளகாயா? வாட்டர் மெலனுக்கு தமிழ்ல என்ன? வாட்டர் மெலன். தர்பூசணி. வெரி குட். உங்களுக்கு மேங்கோ. ஏன் எல்லாரும் ஃப்ரூட்ஸா சொல்றீங்க? முதல்ல சொல்லி வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்களா? சரி, நீ சொல்லு. உனக்கு எதுக்கு மேங்கோ பிடிக்கும்? சொல்லு. டேஸ்டியா இருக்கும். வேற? சோ எந்த ஒரு பொருள் நமக்கு பிடிக்கணும்னாலும் முதல்ல என்ன இருக்கணும்? டேஸ்டியா இருக்கணும். டேஸ்டியா இல்லாத ஏதாவது சாப்பிடுவோமா? சாப்பிடவே மாட்டோம் இல்ல. சாப்பிடவே மாட்டோம். இப்ப உனக்கு நான் பாவக்காய் கொடுக்குறேன், சாப்பிடுவியா நீ? பாவக்காய் சமைச்சுதான், பச்சையா இல்ல. எப்படி சாப்பிடுவியா? சரி, பாவக்காய் வச்சிருக்கேன், மேங்கோ மாம்பழம் வச்சிருக்கேன், எது சாப்பிடுவோம் நீ? பாவக்காவா? மாம்பழம் தான் சாப்பிடுவோம். ஏன்? ஏன்? டேஸ்டியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லையா? சோ நம்ம உடம்புக்கு எப்படி டேஸ்ட், இது வந்து இனிப்பு, இது வந்து கசப்பு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுது? நாக்கால தெரியுது. சரியா? சோ இந்த நாக்கை வந்து அல்லாதான் கொடுத்துருக்கான். எதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்னா ஒவ்வொரு டேஸ்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாம எதை சாப்பிடுவோம்? எப்பவுமே டேஸ்டியா உள்ளதுதான் சாப்பிடுவோம். சரியா? சோ டேஸ்டியா உள்ளது எல்லாமே ஹெல்த்தியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெல்த்தி அப்படின்னா ஆரோக்கியமானது. ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது. சரியா? இப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கடையில எல்லாம் போய் நம்ம சாப்பிடலாம்? வெளியில எங்கெல்லாம் போய் வெளியில போய் சாப்பிடலாம்? சாப்பிடுற இடம் எங்கெல்லாம் போய் சாப்பிடலாம்? சொல்லுங்க. ஹலாலான கடைகள் தான். எங்களா? ஹோட்டல். வேற எங்கெல்லாம் போய் சாப்பிடலாம்? ரெஸ்டாரண்ட். வேற உங்களுக்கு ஃபுட்டு எங்க இருந்தெல்லாம் வருது? வீட்லயும் சாப்பிடலாம்ல, அதை மறந்துட்டீங்களா? வீடு வெளியில இல்லையா? உள்ளே இருக்கா? சரி சரி, வீட்டுல சாப்பிடலாம், வெளியில போனீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடலாம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். அப்புறம் கடையில என்ன கடை? ஜூஸ் கடையில ஜூஸ் குடிக்கலாம் இல்ல, பேக்கரியில சாப்பிடலாம், இந்த மாதிரி பல இடங்கள்ல சாப்பிடலாம் இல்லையா? சோ எங்க போய் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு அவங்க எப்படி செய்வாங்க? டேஸ்ட் இல்லாம செய்வாங்களா, டேஸ்டோட செய்வாங்களா? டேஸ்டோட தான் செய்வாங்க. ஸோ அது ஆரோக்கியமா இருக்கா, ஆரோக்கியமா இல்லாம இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு என்னது? டேஸ்டியா இருக்கும். டேஸ்டியா இருந்தாலும் நம்ம ஒண்ணு சாப்பிட்டா இன்னொன்னு சாப்பிடணும்னு எப்போ தோணும் நமக்கு? டேஸ்டியா இருந்தாதான் நமக்கு தோணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த தம்பி ஏன் திரும்பி நிக்கிறீங்க? திரும்பி வந்திருக்கீங்க தம்பி, ஏன் திரும்பி இருக்கீங்க? அங்க யாரு இருக்கா? சரி, இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன். சரியா? இன்னொன்னு ரெட் கலர்ல ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன், பிளாக் கலர்ல ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன், எல்லோ கலர்ல ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன். உனக்கு என்ன சாக்லேட்? எல்லாமே சாக்லேட் தான், ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். என்ன கலர் இருக்கு? பிளாக். நீ? ஒயிட். நீ? பிளாக்கா? ரெட். நீ? எல்லோ. சோ நம்ம கண்ணுக்கு வந்து எது ரொம்ப நல்லா இருக்கும்? ஒயிட், பிளாக், ரெட், எல்லோ, இதுல எது நல்லா இருக்கும்? கலர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லா இருக்கும். எப்பவுமே கலர்ஃபுல், கலரா இருக்கிறது தான் நல்லா இருக்கும். சரியா? பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது நல்லா இருக்காது.
பிளாக் அண்ட் ஒயிட் படமும் கலர் படம் இருந்தா எது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு? கலர் படம். ஸோ அதனால அந்த கடைகள் எல்லாம் என்ன வச்சிருப்பாங்கன்னா கலர்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. கலர்ஃபுல்லா வச்சாதான் நம்மள அட்ராக்ட் பண்ணும். புரியுதா? கலர்ஃபுல்லா இருந்தாதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து டேஸ்டோ கலரோ முக்கியம் இல்லை. எது முக்கியம்? ஹெல்த் தான் முக்கியம். சரியா? ஸோ ஹெல்த்துக்கு வந்து முக்கியம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு என்ன சாப்பிடணுங்கிறது தெரியணும். சரியா? என்ன சாப்பிடணுங்கிறது தெரியணும். இன்னொன்னு எவ்வளவு சாப்பிடணுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமானது எப்பப்பெல்லாம் சாப்பிடணுங்கிறது தெரியும். சரியா? சும்மா நம்ம தோணும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லதா? நல்லது இல்லை. ஏன் நல்லது இல்லை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் நல்லது இல்லை சொல்லுங்க. தொடர்ச்சியா நம்ம சாப்பாடு இருக்கு வீட்டுல அப்படின்னு நம்ம எடுத்துட்டு சாப்பிட்டே இருந்தா என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட்னா எனக்கு ஜீரணம் ஆகாது இல்லையா? சோ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் எவ்வளவு சாப்பிடலாம்? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயோ அல்லது குர்ஆன்லயோ எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா? எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி தூங்கணும், எப்படி எந்திக்கணும், எப்படி பிரஷ் பண்ணணும், எல்லாத்துக்குமே இருக்குல்ல. இந்த மாதிரி சாப்பிடுறதுங்கிறது முக்கியமானது. ஏன்னா சாப்பிடுறது தான் உலகத்திலே முக்கியமானது. ஏன்னா சாப்பிடலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. புரியுதா? இறந்தவங்களுக்கும் உயிரோட உள்ளவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னது? சாப்பிடுறது. இந்த சேரு, இந்த கார்பெட், ஃபேன் இதெல்லாம் சாப்பிடுமா? சாப்பிடாது. மனுஷங்க தான் சாப்பிடுவாங்க. சரியா? ஸோ சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளவு சாப்பிடணும்? சும்மா சொல்லுங்க. இவ்வளவு சாப்பிடணுமா? தம்பி அப்படி சொல்றாரு. அப்படியா? எவ்வளவு சாப்பிடணும்? கொஞ்சோண்டு. இவ்வளவு கொஞ்சோண்டு. உனக்கு இவ்வளவு கொஞ்சோண்டு, இந்த தம்பிக்கு இவ்வளவுதான் கொஞ்சோண்டு. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். சரியா? நம்ம வயிறு இருக்குல்ல, வயிறுனா நம்ம வயிறுனா ஃபுல் வயிறு கிடையாது, இறப்பை. சரியா? இறப்பைய மூணா பிரிச்சுக்கணும். மூணா பிரிச்சு அதுல 3ல ஒரு பங்கு தான் நம்ம கட்டி ஆகாரங்கள். என்னெல்லாம் கட்டியா இருக்கும். சரியா? சாலிடா இருக்கிறது 3ல ஒரு பங்கு. அதுக்கப்புறம் லிக்விட்னா என்னது? தண்ணி, ஜூஸ், டீ, காஃபி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் 3ல ஒரு பங்கு. மிச்சம் 3ல ஒரு பங்கு என்ன இருக்கணும்? காத்து இருக்கணும். சரியா? இப்ப இந்த ரூம்ல வந்து நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு மேல காத்து இருக்குல்ல, காத்து இருக்க போய் தான் நான் பேசுறதெல்லாம் கேக்குது. காத்து இல்லைன்னா என்ன ஆகும்? சோ சரியா ஜீரணம் ஆகணும் அப்படின்னா நம்ம இறப்பை, அதாவது வயிற்றுல 3ல ஒரு பங்கு தான் ஃபுட்டு சாப்பிடணும். சரியா? 3ல ஒரு பங்கு தண்ணி அல்லது நீர் ஆதாரங்கள் இருக்கணும். மிச்சம் 3ல ஒரு பங்கு காலியா இருக்கணும். சோ இந்த ஃபுட்டுல எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா நல்லது? எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா நல்லது நீங்க சொல்லுங்க. நீங்க யாரோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சொன்னீங்க, அது மட்டும் போதுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படின்னா என்ன? ஸ்பினாச்னா என்னது? லீவ்ஸா? மாடெல்லாம் லீவ் தான் சாப்பிடும். அது எப்படி நம்ம சாப்பிட முடியுமா? பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாங்கிறீங்க. கீரை வந்து லீவ் தானே, கீரை சாப்பிடலாம். டெய்லி கீரை கொடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ டெய்லி சாப்பிடணும்னா என்னது சாப்பிடலாம்? ரைஸ். சோ நம்ம வீட்டுல எல்லாருமே சாப்பிடுறது என்னது? ரைஸ். ஏன் ரைஸ் சாப்பிடுறோம்? ரைஸ் என்ன வெரைட்டி ஃபுட்டு? நம்ம ஃபுட்டை வந்து 3 வெரைட்டியா பிரிக்கலாம். சரியா? ஒண்ணு வந்து கார்போஹைட்ரேட், அதாவது மாவு பொருள். சரியா? அப்புறம் புரோட்டீன், புரதச்சத்து. சரியா? புரோட்டீன்னாலே உங்களுக்கு ஞாபகம் முட்டையை ஞாபகம். முட்டை. சரியா? எக், அதோட ஒயிட் தான் புரோட்டீன். சரியா? அதுக்கப்புறம் ஃபேட், கொழுப்பு சத்து. கொழுப்புங்கிறது என்னது? நம்ம இதுல யூஸ் பண்ற ஆயில் அல்லது ஆயில் யூஸ் பண்ண ஆயில், பட்டர், அது எல்லாமே கொழுப்பு சத்து. இந்த 3மே நமக்கு தேவை. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த 3ல எது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது அதிகமா இருக்கு சொல்லுங்க. மாவு சத்தா, புரதச்சத்தா, கொழுப்பு சத்தா? வெரி குட். மாவு சத்து தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரியா? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, கொழுப்பு சாப்பிடுறோம் பாத்தீங்களா, கொழுப்பு அதாவது ஆயில், ஃபேட், அதுதான் ஸ்ட்ரெயிட்டா போய் நமக்கு உடம்புல கொழுப்பா டெபாசிட் ஆகுது, கொழுப்பா சேருது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம உடம்பு வந்து மாவு சத்தை கொழுப்பா மாத்தலாம், மாவு சத்தை புரதச்சத்தா மாத்தலாம், புரதச்சத்தை மாவு சத்தா மாத்தலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கும். சரியா? ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய மாவு சத்து வந்து நமக்கு தேவைக்கும் அதிகமா இருக்கு. சரியா? தேவைக்கும் அதிகமா இருக்கு. சோ நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா மாவு சத்துலதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும்.
மாவு சத்துனா ரைஸ். ரைஸ் சாப்பிடலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டயர்ட் ஆயிடும்ல. சாப்பிடலன்னா, ஒரு வேளை சாப்பிடலன்னா டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த மாவு சத்து தான் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி. உடனே எனர்ஜி கொடுக்கறது என்னது? மாவு சத்து. ஆனா நமக்கு இப்போ 1000 கேலரிஸ் தான் தேவை அப்படின்னா, ஆனா நம்ம சாப்பிடுறது 2000 கேலரி, 2500 கேலரி சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு. அப்ப 1000 கேலரி நம்ம யூஸ் பண்ணிடுவோம். மிச்சம் 1500 கேலரி என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ள போய் கொழுப்பா மாறி சேவ் ஆயிடும். சரியா? ஏன்னா உடம்பு என்ன நினைச்சுக்கோ, இப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவா எனர்ஜி இருக்கு, நம்ம அந்த எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான டைம்ல அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடம்பு நினைச்சு சேவ் பண்ணி வைக்கும். ஆனா நடக்கிறது என்ன? அந்த மாதிரி ஒரு தேவை வர்றதே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? டெய்லி மாவு சத்தை அதிகமாவே சாப்பிட்டு இருக்கோம். அதிகமாவே சாப்பிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தியாகி கொழுப்பு நம்ம உடம்புல டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். கொழுப்பு டெபாசிட் ஆனா என்ன ஆகும்? சொல்லுங்க பாப்போம். நம்ம உடம்புல கொழுப்பு டெபாசிட் ஆகிட்டே இருக்கு, என்ன ஆகும்? என்ன ஆகும்? எங்க போய் டெபாசிட் ஆகும் கொழுப்பு? எங்க போதும் நமக்கு தெரியலையே அப்படிங்கிறீங்களா? எங்க போகும் கொழுப்பு? எங்க போகும்? நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்லயும் போய் டெபாசிட் ஆகும். வயிறுல, நெஞ்சுல, சைட்ல, தோல் கடியில எல்லாம் இருக்கும். ஸோ கொழுப்பு டெபாசிட் ஆக என்ன ஆகும்? நம்ம பாடியுடைய வெயிட், நம்ம உடல் எடை வந்து கூடும். இப்ப வந்து 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 80 கிலோ ஆயிடுவாங்க. 80 கிலோ, ஒரு 60 கிலோ ஆள் 80 கிலோ ஆள் ஆகும் போது என்னது கூடுது சொல்லுங்க? நம்ம உடம்புல எலும்புகள் எவ்வளவு, எத்தனை எலும்புகள் இருக்கு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் எவ்வளவு இருக்கு? யாரும் சொன்னீங்க? 206. வெரி குட். அவர் கிளாப் பண்ணுங்க. நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th. வெரி குட், மாஷாஅல்லா. 206 எலும்பு இருக்கு. இப்ப ஒரு 60 கிலோ இருக்காரு, 206 எலும்பு. 80 கிலோ ஆயிட்டாருன்னா எத்தனை எலும்பு கூடும்? எவ்வளவு எலும்பு கூடும்? ஒரு கிலோவுக்கு இத்தனை எலும்பு கூடுமா? கூடாது. சோ எலும்பு அதே மாதிரிதான் இருக்கும், தசைகளும் அதே மாதிரிதான் இருக்கும். சோ என்னது கூடுது? அந்த 20 கிலோவும் கொழுப்பு தான் கூடும். சொல்ல புரியுதா? சோ அந்த கொழுப்புனால என்ன ஆகும்? நம்மளோட உடல் எடை கூடுது. என்ன? அதனால நம்ம உடல் எடை கூடுச்சுன்னா என்ன ஆகும்? வேகமா நடக்க முடியாது, முட்டி தேய்மானம் வரும், வேலைகள் செய்ய முடியாது, டயர்டாயிரும், சீக்கிரம் சோர்வாயிரும், அடிக்கடி படுத்திருப்போம். இன்னும் கொஞ்சம் கூடும், வெயிட் கூடும், இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மற்ற நோய்கள்லாம் வரும். ஸோ இப்ப இதுல இருந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? மாவு சத்து நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனா மாவு சத்து அதிகமா இருந்தா கெட்டது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ மாவு சத்து தான் கொழுப்பா மாறுது. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. கொழுப்பா போய் டெபாசிட் ஆகாது. புரியுதா? சோ நமக்கு தேவை மாவு சத்தும் தேவை, கொழுப்பு சத்தும் தேவை, புரத சத்தும் தேவை. சோ ஆனா நம்ம இந்தியாவில வந்து மாவு சத்து அதிகமா சாப்பிட்டு கொழுப்பு சத்தையும் புரத சத்தையும் கம்மியா சாப்பிடறதுனாலதான் அதிக உடல் எடை, அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். சரியா? குண்டா இருக்கிறது காரணம் அதுதான். சோ அத உடல் எடையை குறைக்கணும்னா கொழுப்பை மட்டும் குறைச்சா பத்தாது. என்னத்தை குறைக்கணும்? மாவு சத்தை குறைக்கணும். சோ மாவு சத்துனா என்ன? நம்ம நார்மலா சாப்பிடுற மாவு சத்து என்னது? நீங்க சொன்னீங்களே, ரைஸ், அரிசி, சோறு, அதுதான். சோ சோறு மட்டும் கிடையாது மாவு சத்து. கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, அரிசியில செஞ்சது, கோதுமையில செஞ்சது. யாருக்காவது இங்க உப்புமா பிடிக்குமா? நிறைய பேர் உப்புமா எங்க இருந்து செய்யறாங்க? உப்புமா எங்க இருந்து வருது? மாவு என்ன மாவுமா அது? தெரியலையா? என்ன மாவு? ரவா. ரவான்னு சொன்னீங்க. ரவான்னு யாரும் நீங்க தானே? வெரி குட். ரவையில செய்யறாங்க. ரவா எங்க இருந்து வருது? செடியில இருந்து வருது. என்ன செடி? ரவா செடியில இருந்து வருது இல்லையா? சோ நம்ம சாப்பிடுற எல்லா ஐட்டம், இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், பூரியா இருக்கட்டும், சரியா? என்ன கேழ்வரகு, இது எல்லாமே வர்றது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். அது எல்லாமே மேக்சிமம் வர்றது அரிசியில இருந்தோ இல்ல கோதுமையில இருந்து தான் வரும். மைதா, ஏன்னா எல்லாமே அரிசி, கோதுமை, இந்த இதுல இருந்து வர்றதுதான். இது எல்லாமே மாவு சத்து தான். சோ நம்ம வந்து அதிகமா உடல் எடை கூடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? மாவு சத்தை குறைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிசி, கோதுமையில செஞ்ச ஐட்டத்தை கம்மியா சாப்பிடணும். நமக்கு தேவைக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுங்கிறது அதோடைய அர்த்தம். அப்ப கம்மியா சாப்பிட்டா பசிக்கும்ல? கம்மியா சாப்பிட்டா பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும்ல. நீ எத்தனை தோசை சாப்பிடுவீங்க?
2 தோசை சாப்பிடுவேன். இப்ப நான் சொல்லிட்டேன்னு சொல்லி நீ ஒரு தோசையோ 1.5 தோசையோ சாப்பிடணும்னு வச்சுக்கோ, சரி உங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா கோபப்பட போறாங்க. அப்ப மிச்சம் பசிக்கும்ல, அதுக்கு என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிடலாம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். வெரி குட். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், வெஜிடபிள் சாப்பிடலாம். வெஜிடபிள்னா என்னமா? காய்கறிகள். வெரி குட். வெஜிடபிள்ல காய்கறி. காய்கறிகள்னா என்ன அர்த்தம்? காய்கறிகள் எங்க இருந்து வருது? செடியில இருந்து வந்து. அதுல வந்து புரதச்சத்து இருக்குதா? புரதச்சத்து, கொழுப்பு சத்து இருக்குதா? இல்ல. அப்ப காய்கறிகள்ல என்ன இருக்கு மேக்சிமமா? நார்ச்சத்து தான் இருக்கும். என்ன இருக்கும்? நார்ச்சத்து. காய்கறியில நார்ச்சத்து இருக்கும். ஸோ நம்ம வந்து மாவுச்சத்தை குறைச்சி நார்ச்சத்தை கூட்டிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அதுல வந்து அதுலயும் கொஞ்சம் மாவுச்சத்து இருக்கும், பட் ரொம்ப நல்ல மாவுச்சத்து, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். ஸோ அது இருக்கும். ஸோ அப்ப நமக்கு வந்து தேவையானது என்னன்னு சொன்னா கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும். அது எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எதுல வந்து கொழுப்பு சத்து இருக்கு, எதுல புரதச்சத்து இருக்கு? சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. பின்னாடி பெரிய பசங்க சொல்லுங்க. அதான் அதான் நீதான் தெரியுமா? நீதாம்மா, நீதான் சொல்லுங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடுல எதுல வந்து புரதச்சத்து இருக்கு? இப்ப பிரியாணி இருக்கு, பிரியாணில புரதச்சத்து இருக்கா இல்லையா? பிரியாணிலாம் ஒண்ணு கேட்க மாட்டோமா, பயப்படாத. புரதச்சத்து பிரியாணில இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கா? எங்க இருக்கு? கடையில வாங்கணும். பிரியாணி கடையில வாங்கி சாப்பிடணும், புரதச்சத்து இருக்கும். சோ பிரியாணில என்னென்ன பார்ட்லாம் இருக்கு? என்னென்ன இருக்கு பிரியாணில? சிக்கன், வேற மட்டன், அப்புறம் ரைஸ், முட்டை. சோ இதுல வந்து நீங்க வந்து சிக்கன் மட்டன்ல என்ன நினைக்கிறீங்க? அது என்ன மாவுச்சத்தா இருக்குமா, புரதச்சத்தா இருக்குமா? என்ன இருக்கும்? புரோட்டீன், புரதச்சத்து. சோ சிக்கன், மட்டன் இதெல்லாம் இருக்குல்ல, முட்டை, இதெல்லாம் தான் மெயின் புரதச்சத்து. ஆனா இந்தியால உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து வெஜிடேரியனா இருப்பாங்க. நிறைய பேர்ல கொஞ்சம் பேர் தான். நம்ம நிறைய பேர் அதனால என்ன நினைச்சுப்பாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றதுதான் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய அரிசியும், கோதுமையும், ரவையும், உப்புமாவையும் தின்னுட்டு கொழுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ நம்ம மாவுச்சத்தை குறைச்சோம் அப்படின்னா எதை கூட்டணும்? புரதச்சத்தை கூட்டணும். புரதச்சத்துனா என்னது? புரோட்டீன். சோ நம்ம இதுல சொல்லணும்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் தான் புரோட்டீன். புரியுதா? சோ நம்ம ஆகாரத்துல மாவுச்சத்தை குறைச்சி புரதச்சத்தை கூட்ட வேண்டும். சோ இதை வந்து உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே புரதச்சத்து, இது மாவுச்சத்து எல்லாம் சாப்பிட்டு இருக்குள்ள கொழுப்பு, அதை என்ன பண்றது? அதை எப்படி குறைக்கிறது? சொல்லுங்க. கரெக்ட். சொல்லுங்க. சவுண்டா பேசுற, பயப்படாத. எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னா என்ன? சொல்லுங்க. எக்ஸசைஸ்னா என்ன? அவங்க எல்லாத்தையும் கை வைக்கிறாங்க, அதனால அவங்க கிடையாது. உடற்பயிற்சி. யார் சொன்னீங்க? சூப்பர், உடற்பயிற்சி. சோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சி சொல்லுவாங்க. சரி, அடுத்தது நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி தருவாங்க? சொல்லுங்க. ஜம்பிங் ஜாக். சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணிருங்க இந்த தம்பிக்கு. ஜம்பிங் ஜாக் பண்ணி காமி பாப்போம். பண்ணிக்காமி. பண்ணுவியா? கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணு. இடிச்சிடா. பண்ணு. சூப்பர், சூப்பரா பண்றாரு ஜம்பிங் ஜாக்ஸ். இதுக்கு பேர் தான் ஜம்பிங் ஜாக்ஸ். ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆகுது? வளர்ந்துருவாங்க. வேற? வெரி குட். வளர்ந்துருவாங்க, ஹைட் ஆவாங்க. அப்புறம் பாடி பில்ட் ஆயிரும். இந்த தசைகள்லாம் சுருங்கி விரியும். தசைகள்லாம் சுருங்கி இங்க இருக்கான்னு தெரியல, இருக்கு, உள்ள வச்சிருக்காரு அவரு. ஆமா, சேஃபா வச்சிருக்காரு. வெரி குட், சூப்பர். சரியா? பார்த்தாதான் ஒல்லியா இருக்காரு, ஆனா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர். ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். சோ அதுல என்ன இருக்குது? மசில்ஸ் டெவலப் ஆகும். அந்த மசில்ஸ் வந்து இப்போ நம்ம உடலுடைய இந்த ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேன் என்ன பண்ணுது? ஃபேனு சுத்துது. சரியா? இந்த கதவு வேலை என்ன? கதவோட வேலை மூடணும், திறக்கணும். இப்ப இந்த ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், 1 மாசம் கழிச்சு போடுறேன், எப்படி இருக்கும்? ஓடாது. இல்லைன்னா ஓடாது, கடமடான்னு சவுண்ட் வரும் இல்லையா? கதவை வந்து நான் அப்படியே சாத்தி வச்சிருக்கேன், ரொம்ப நாள் திறக்காம வச்சிருக்கேன். 1 மாசம் கழிச்சு திறந்தா எப்படி இருக்கும்? ரைட்டா இருக்கும். ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் ஆயிருமா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே. நம்ம உடம்புல எத்தனை 206 எலும்பு இருக்கா? 206 எலும்பு இருக்கா இல்லையா? இல்ல கழட்டி வச்சிட்டீங்களா? இருக்கு. சோ அதெல்லாம் ஜாயிண்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு பேர் ஜாயிண்ட்ஸ். சரியா?
அது 500க்கும் மேல ஜாயின்ஸ் இருக்கு. அந்த ஜாயின்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கடம்படான்னு வேஸ்டா போயிடும். சொல்ல புரியுதா? சோ இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு 2 யூஸ். ஒண்ணு, நம்ம உடம்புல உள்ள தசைகள் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றோம், அதனால இது ப்ராப்பரா வேலை செய்யும். நெக்ஸ்ட், நம்ம ஏற்கனவே மாவு பொருளை அதிகமா சாப்பிட்டு சேர்த்து வச்ச கொழுப்பெல்லாம் வெளியேறிடும். புரிஞ்சுதா? ஆனா இது வந்து பெரியவங்களுக்கு இந்த இது. ஆனா குழந்தைங்க இருக்காங்கல்ல, நீங்களா குழந்தைங்களா பெரியவங்களா? பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியுறீங்க. பெரியவங்களா குழந்தைங்களா? குழந்தைங்க. சோ குழந்தைங்களுக்கு வந்து புரதச்சத்து இன்னும் ரொம்ப அவசியமா தேவை. சரியா? புரதச்சத்து ரொம்ப அவசியம். புரதச்சத்து உள்ள பொருள் என்ன அப்படின்னா சிக்கன், மட்டன், எக்கு, ஃபிஷ், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா டெய்லி சாப்பிட்டே ஆகணும். சரியா? ஃபிஷ்னா என்ன? மீன். மீன்லாம் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு மீன் சாப்பிட தெரியுமா? சூப்பர், வெரி குட். சோ மீனை வந்து பிச்சு சாப்பிடுறதே ஒரு பெரிய கலை, தெரியுமா? உங்க அம்மாட்ட பிச்சு கேட்பீங்களா, நீங்களே சாப்பிடுவீங்களா? பிச்சு முள்ளு குத்தாம சாப்பிடுவீங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட். நீங்க எல்லாரும் உங்களுக்கே கிளாஸ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் கிளாஸ் பண்ணுங்க. ஃபிஷ் சாப்பிடுறது அவ்வளவு முக்கியமான விஷயம். சரியா? சோ இந்த 4ல ஏதாவது ஒண்ணு டெய்லி சாப்பிட்டே ஆகணும். சரியா? அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறீங்க, மாவு பொருள்லாம் இது பண்றீங்க. திடீர்னு உங்க வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்க யாரோ வராங்க. உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்களா? யார் வருவாங்க வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு வருவாங்களா? யார் வருவா உங்க வீட்டுக்கு? யார் வருவாங்க? சொல்லு, யார் வருவா? உங்க தாத்தாவா? தாத்தா வந்து எப்படி வருவாங்க? ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா இல்ல சும்மா வருவாங்களா? என்ன வாங்கிட்டு வருவாங்க? வேற கேக்கு, பிஸ்கட்டு, அப்புறம் சப்பல். அதெல்லாம் சாப்பிட முடியாதுடா. சப்பல் டெய்லியா வாங்கிட்டு வர முடியும்? ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு போடலாம், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடலாம். சாக்லேட், அந்த வருது பாருங்க நைஸா. சோ இந்த சாக்லேட்டு, சப்பல், ஐயோ சப்பல் சேர்த்துட்டோம். சப்பல் வேணாம். சாக்லேட்டு, கேக்கு, பிஸ்கட், லெமனேடு, சாக்கோ பை, இதெல்லாம் மாவு பொருளா புரதச்சத்தா கொழுப்பு பொருளா? என்னது சொல்லுங்க? இது எல்லாமே மாவு பொருள். என்ன பொருள்? மாவு பொருள். சோ நீங்க நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டு உடம்ப நல்ல ஃபிட்டா வச்சிருக்கிறீங்க, ஹெல்த்தியா ஆரோக்கியமா வச்சிருக்கிறீங்க. என்ன? ஆனா உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்தாங்கன்னா அவங்க இதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம உடம்பு திருப்பியும் பழையபடி கெட்டு போயிடும். சரியா? சோ அவங்க வந்தாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இவங்க தாத்தா வந்து நெக்ஸ்ட் டைம் வராங்க உங்க வீட்டுக்கு, திருப்பி அதே மாதிரி ஒரு சாக்கோ பை வாங்கிட்டு வராங்க, நீ என்ன சொல்லுவா? தேங்க்யூ. நேற்று சாப்பிடுறியா? ஜஸாக்கல்லா கைரன்னு சொல்லிட்டு நீ எடுத்து சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்றோமா? அவங்க வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு கிளாஸ் வரல. உங்க தாத்தா வந்திருக்காங்களா? உங்க தாத்தா வந்திருக்காங்களா அந்த கிளாஸுக்கு? அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பேசினதெல்லாம். சோ அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்களோ அடிக்கடி அவங்களுக்கு போன் பண்ணி சொல்றீங்க, இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு வந்து சாக்கோ பை, சாக்லேட்டு, கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்க. என்ன வாங்கிட்டு வரணும்? அப்போ ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, கிரீன் கிரேப்ஸ், இந்த மாதிரி பழங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நாமளும் மத்தவங்க வீட்டுக்கு போனா என்ன வாங்கிட்டு போனோம்? இந்த மாதிரி பழங்கள் தான் வாங்கிட்டு போனோம், தவிர இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்டு, கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போக கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நல்லது, மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும்ல. அதே மாதிரி அதே மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு நான் இப்ப சொன்னதுல இருந்து? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சாப்பிடுறது முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன? சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம தவறா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியா? தவறாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் ஒண்ணு மட்டும் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லிட்டோம், என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டோம், எப்போ சாப்பிடணும்னு சொல்லவே இல்லையே, நீங்களும் கேட்கவே இல்லை. காலையில, அப்புறம் மத்தியானம், நைட்டு, சாயங்காலம், அப்புறம் எத்தனை மத்தியானம்? அடுத்த மத்தியானமே வந்துருச்சு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சாப்பிடுவோம். சோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் பசங்க எல்லாம் 3 வேளை சாப்பிடணும். பெரியவங்க எல்லாம் 2 வேளை சாப்பிட்டாலே போதும். சரியா? பசங்க எல்லாம் 3 வேளை சாப்பிடணும், காலையில, மதியம், நைட்டு. சோ எப்பவுமே சாப்பிடும் போது
எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்ல பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும். சரியா? அதுக்கப்புறமா சாப்பிடும் போது நிறைய தண்ணிய உடனே குடிக்க கூடாது. சோ சாப்பிடும் போது எவ்வளவு ஒரு வாட்டி தான். ஏன் சாப்பிடும் போது நிறைய தண்ணி குடிக்க கூடாது? யாராவது சொல்லுங்க பாப்பா. இந்த கை சொல்லிட்டாங்க. இப்படி பேசினா யாரும் சாப்பிடவே முடியாத. சொல்லுங்க. வாமிட் வந்துடும். நீங்க சொல்லுங்க. ஜீரகம் ஆகாதா? சீரகம் டப்பால இருக்கும். தெரிஞ்சீரகமா கரிஞ்சீரகமா? ஜீரணம் ஆகாது. அப்படியா? சரி. சோ தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா உங்க இறப்பை விரிவடைஞ்சிடும். என்ன ஆகும்? இறப்பை ரொம்ப விரிவடைஞ்சிடும். ரொம்ப விரிவடைஞ்சிச்சுன்னா நீங்க சாப்பிட்டது இன்னும் சாப்பிடணும்னு தோணும். வயிறு ஃபுல்லாயிரும். புரியுதா உங்களுக்கு? சோ 3 வேளை சாப்பிடணும். கரெக்டா டயத்துக்கு சாப்பிடணும். பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறமா அடுத்தவங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடலாமா? நோ நோ. சாப்பாடு அப்படி சிந்தாம சாப்பிடணுமா இல்ல சிந்தி சிந்தி சாப்பிடணுமா? சிந்தாம சாப்பிடணும். சரியா? இதெல்லாமே நம்ம ரூல்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சோ ஹெல்த்தியா சாப்பிட்டாதான். எதுக்கு இதெல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடணும் சொல்லுங்க? ஏன் ஹெல்த்தியா சாப்பிடணும்? உடல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் என்ன வராது? நமக்கு வந்து நோய் வராது. என்ன வராது? நோய் வராது. நோய் வராதுன்னு ஜுரம் வராது. காய்ச்சல்லாம் வராது. பெருசா வளர்ந்துருவோம். யார்ப்பா சொன்னது? கை தட்டுங்கப்பா. சூப்பரா சொல்லிட்டாரு. பெருசா வளர்ந்துருவோம். வெரி குட் வெரி குட் சூப்பர். சோ நம்ம வந்து ஹெல்த்தியா வளர்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதுக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம சரியா சாப்பிடுறது. சரியா சாப்பிட்டீங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு. நல்ல பெருசா வளர்ந்துருவீங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னது? நமக்கு எந்த வகையான நோய்களும் வராது. சோ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? படிக்கணும். நான் ஒரு வேலை சொன்னேன். உங்க வீட்டுக்கு யார் யார் வராங்களோ அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். மறந்துடாதீங்க. சரியா? என்னம்மா? மட்டன் சாப்பிடணுமா? என்ன சாப்பிடணுமா? ஒழுங்கா சாப்பிடணும். வெரி குட். ஒழுங்கா சாப்பிடணும். சரியா? உங்க யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? டவுட் இல்ல? இது வந்து என்னது? இது யாரோ சொல்லுங்க. ஆம்லா. நெல்லிக்காய். நெல்லிக்காய்க்கு ஆம்லாக்கும் என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ் தமிழா? நெல்லிக்காய் வந்து இங்கிலீஷா தமிழா? அப்ப ஆம்லானா இங்கிலீஷா? ஆம்லாங்கிறது ஹிந்தி. ஹிந்தி உருதுல தான் ஆம்லா. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்ன? கூஸ்பெரி. வெரி குட். கூஸ்பெரி. இதுல என்ன இருக்கு? என்ன சத்து இருக்கு இதுல? சொல்லுங்க பாப்போம். விட்டமின் சி. விட்டமின் சி. வெரி குட். யார் சொன்னீங்க? அவர் கிளாம்ப் கொடுத்துருங்க. அவருக்கு இந்த நெல்லிக்காயும் கொடுத்தாரு. இது சாப்பிடுறது நல்லதா? பழங்கள் எல்லாமே சாப்பிடுறது நல்லதுதான். சரியா? சோ பழங்கள் உங்க சாப்பாட்டுல வந்து மாவு பொருளை கம்மியா வச்சுக்கணும். புரதச்சத்து அதிகமா வச்சுக்கணும். நார் சத்து வெஜிடபிள்ஸ் அதிகமா வச்சுக்கணும். பழங்களையும் அதிகமா வச்சுக்கணும். சரியா? புளிக்கும். நல்லா இருக்கும். சரி. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. வெரி குட். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.